சரி சரிங்கண்ணா, நீங்க எடுத்துட்டு கம்பெனிக்கு வாங்க. அது எதுவும் கம்மி பண்ண முடியாதா? அவரு இன்னைக்கு ஒரு வண்டி வருது, ஆனா 3 வண்டி 4 வண்டி 5 வண்டி வர வரைக்கும் வரும். இன்னைக்கு சாம்பிளுக்கு ஒரு வண்டி வந்துருக்குது, அது மாதிரி வரும். என்னங்க சரிங்க, இப்போ பார்த்து எடுத்துட்டு வாங்க. மாப்பிள்ளை கேட்டுட்டு வண்டி எடுத்துட்டு வாங்க. எதுவும் பண்ணிக்கலாம். ஆமாங்க, மாப்பிள்ளை கேட்டுக்கங்க. இங்கே கம்பெனிக்கு நேரம் வந்துருங்க. அங்க வந்தீங்கன்னா கிரீன் ஒருத்தர் இருப்பாரு, கம்பெனிக்கே வந்துருங்க நேரா. இல்லாட்டா ஒரு நம்பர் சொல்றேன், எழுதிங்க, அவர் கூப்பிட்டு கேளுங்க. 888 37 91 444. சரிங்களா? கிரி, பிரம்மகிரிங்க ஒரு பேர். கம்பெனியில் அவர் இருப்பார், நான் கோயம்புத்தூர்ல இருக்கிறேங்க. நீங்க எடுத்துட்டு வந்துருங்க, நான் அவருக்கு சொல்லிடுறேன். புகழ் கூப்பிடுவாருன்னு சொல்லி சொல்லிடுறேன். சீக்கிரம் வாங்க. ஓகே ஓகே ஓகே, சீக்கிரம் ஓடியாங்க ஓடி வாங்கலாம். அது செத்து போயிரு பிறகு இது முழுங்கிட்டு அது முழுங்கிட்டு இருக்கிற கொஞ்சம் அது ஒரு மீன் முழுங்குது. ஆமா, வாய் கிழிஞ்சு இருக்கு. வாய் கிழிஞ்சு போச்சு, இதுக்கு வாய் கிழிஞ்சு போச்சு. இல்லையாண்ணா, அது என்ன பொலகார மீனா இருக்குது? என்ன உள்ள பொறகுல பிடிச்சி போச்சேண்ணா. இது இதுதான் ஆயிடுச்சுன்னா அதான் சொல்றேன், நீ வந்து அந்த வளையடு ஆகாது. ஒன்று சாப்பிடும்போது இது கேர்ஃபுல்லாக தான் சாப்பிடும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கொலகார மீன் ஆகி போச்சு. அண்ணா இவ்வளவு ஒரு மீனை தூக்கிட்டு இது வேலையாகி வருங்க. அண்ணா ஆகாதுண்ணா, நான் சொல்கிறேன் பாருங்க. அங்கே பாருங்க எப்படி பறக்குதுன்னு செதிலெல்லாம் அதுக்கு. வேண்டாம் விட்டுரு, அது ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? அண்ணா வலையை போட்டு எடுத்து வெளியே போட்டலாம் அதையா. அண்ணா வேண்டாங்க, அது சாப்பிட்டுருன்னு சொல்கிறேன்னால நான் ஃபேஸ்புக் ஓட்டு விட்டுற வேண்டியதா இல்லை. அடுத்தது இங்க வந்து பாத்தீங்களா அந்த மீன் எப்படி சாப்பிடுதுன்னு வருது. மச்ச இந்த மாதிரி 10 மீன் வாங்கி போட்டிருக்காரு. அதுக்கேவா? அல்ல, அதுக்கு அந்த மீனுக்கு. இதுல குட்டி மீன் வாங்கிட்டு வந்திருக்கோம், பெருசா வாங்கிட்டு வந்துருக்கீங்க. அங்க என்னது இதா இருந்துச்சுன்னா அந்த மீனே குட்டி போடுது. எனக்கு இதை நினைச்சாலும் பயமா இருக்குது. அது விட மாட்டேங்குது பாரு. இல்ல தின்னுது. ஏன் செல்வா, இந்த மீன் எல்லாம் 10-20 கிலோ கிடந்த ஒரு குழந்தைய வந்தாலும் டப்புன்னு பிடிச்சிட மாட்டேங்குது. இது எப்படி பிடிச்சது பாத்தீங்களா? விட்டுருண்ணா அதான் எங்க போய் இந்த மீன் வாங்கிட்டு வந்தீங்க? அது எங்கேயும் அங்க பக்கத்துல நான் அது உள்ள சுத்தி பிடிக்கணும்னு நினைச்சா ஒரு செகண்ட்ல உள்ள போட்ட ஒரு செகண்ட் கூட அது கீழே இறங்குறதுக்குள்ள போயிடுச்சு. அது உள்ள போட்டு வந்து இதுக்கு இப்ப ரத்த பாதை இதை காமிச்சிட்டியா பண்ணிக்கு. நீங்க தானே போடு நீங்க. நான் இந்த பிப்பி ஜோடு இவ்வளவு பெருசே திங்க போகுது. அப்புறம் 2 வாங்கி போடு, அது பாக்கலான்னு. விட்டுரு, அத விடவும் மாட்டேங்கிறது. அது முடிந்து தீனி போடு. இல்ல போட்டு பாக்க பிரியாணி கிடைக்குமா சாப்பாடு சாப்பிட்டு எப்படி சாப்பிடுறதுன்னு பாத்தீங்களா? ஆமாண்ணா, அது அழகு போல மறு தலைவர் இருந்துச்சு. எனக்கு வயிறம் விழுந்தோம், கொஞ்சம் சொட்டி நாரிக்கும். நீ அந்த ஏப்ப இத்தா சொல்லி மீனுக்கு சும்மா அந்த குறுமிளகாட்டு 3 போட்டீங்கன்னா அதுக்கு எங்க 10 எப்படி விட்டுருமா? இல்ல சாப்பிட்டு அவ்வளவுதான். இரு என்ன பண்ணுதுன்னு பாப்போம். இந்த பாம்பு அப்படித்தான் நம்ம